வெல்கம் டு டேஃபைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் சிஸ்டத்தில் ஃபேக்டர்ஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஈவன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு கண்டினியூஷன் இருக்கும். அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு சின்ன ரீகேப்போட பார்த்துடலாம். இப்போ 30 அப்படின்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 1 2 3 5 6 10 15 30. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குது? 3 6 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 8 இருக்குது. இதுதான் வந்து நம்ம நார்மலாக பண்ணுறது. பட் வந்து இதோட ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5 × 6ன்னு பிரிச்சுக்குவோம். வேறு எல்லாத்தையுமே ப்ரைம் நம்பராக மாற்றணும்ல. இப்போ இந்த 6 என்ன பண்ணுவோம்? 2 3ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ 2^1 × 3^1 × 5^1. ஓகேவா? ஓகே. அப்போ இதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை சொன்னோம்? இங்கே பவர் எப்பயும் போல் என்னது? பவரில் ஒன்று கூட்டணும் அப்படின்னா 2 × 2 × 2 = 8. இது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். மொத்தம் எத்தனை ஃபேக்டருக்கு? 8. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அடுத்து ஆட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாம் எப்போ புரியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு ரிவிஷன் தான். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே. இப்போ அடுத்து நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஈவன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னது? இது 2 மட்டும் எடுத்துக்கோமா? அப்போ 2 × 2. ஸோ பவரில் 3^1 × 5^1 இருக்குல்ல, அதோட பவரில் ஒன்று கூட்டி எப்பயும் போல் எடுத்துக்குவோம். அப்போ 2 × 2 4. அப்போ ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? 2 பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். 1 × மற்ற எல்லாத்துக்கும் எப்பயும் போல கூட்டி எழுதிக்கணும். அப்போ 2 × 2 = 4. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை? 8. நம்பர் ஆஃப் ஈவன் ப்ளஸ் ஆட் ஃபேக்டர் எத்தனை? 8. அப்போ சாட்டிஸ்ஃபையர்ஸா? ஸோ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓவரால் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ அடுத்து என்னது? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்றது தான். ஓகே. இப்போ 30ன்ற நம்பருக்கு என்னெல்லாம் ஃபேக்டர் இருந்துச்சு? 1 இருந்துச்சு, 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? 5 6 10 15 30. ஓகேவா? இதுதான் என்னது? 30ஓட ஃபேக்டர்ஸ் ஆச்சு. மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ்? 8. இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம், கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? இப்போ 30 + 45 55 60 66 69 70 72. அப்போ இது எல்லாத்தையும் எனக்கு கூட்டம் என்ன வருது? 72. சின்ன நம்பருக்கு ஓகே, பட் பெரிய நம்பர்னா என்ன பண்ணணும்? ஸோ இப்படி உட்காந்து நம்ம கூட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ இதுக்கான கான்செப்ட் தான் என்னது? நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, அதுலேருந்து இதற்கான கான்செப்ட் எடுக்கணும். ஸோ இந்த மொத்தமாக எப்படி பிரித்தோம்? 2^1 × 3^1 × 5^1. ஓகே. ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எப்படி பிரிச்சுருந்தோம்? 2^1 × 3^1 × 5^1. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு. எப்பயுமே சம் ஆஃப் ஃபேக்டர்ஸை நீங்கள் ஆரம்பிக்கும் போது 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும், 0 பவர்லேருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எனிதிங் a^0 = 1. இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட். அதாவது a அப்படின்றது எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பரு. இப்போ 2^0 1, 5^0 1, 17^0 1, 2 3 5^0 1. அப்போ ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் எடுத்து அதோட பவர் போட்டாலும் நம்மளுக்கு என்னது? ஆன்சர் 1 தான் வரும். அப்போ a^0 அப்படின்றது ஒரு காமன் டேர்மு. அப்போ a^0 அப்படின்னா 1, 2^0னா 1. ஸோ எனிதிங் பவர் 0 = 1 அப்படின்றது கான்செப்ட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் பவர் இங்கே எத்தனை? 1. அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 1 வரைக்கும் எழுதணும். எப்படி? 2^0 + 2^1. ஓகேவா? அடுத்து 3^0 + 3^1. அடுத்து 5^0 + 5^1. அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்டில் இருக்க இது எல்லாமே என்னது? மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ இதெல்லாம் என்ன ஆட் பண்ண என்ன வரும்? 2^0 1, 1 + 2 3 இன்டூ இங்கே என்னது? 3^0 1, 1 + 3^1 3. இப்போ இங்கே என்னது? 4 இன்டூ இங்கே என்ன வரும்? 5^1 5, 5^0 1. அப்போ இங்கே என்ன? 6. அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 4s are 12, 12 6 are 72. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது? 72 வந்துருச்சா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இதுதான். அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படி. ஒருவேளை இங்கே 2 பவர் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும்?
2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power 3 அப்படின்றது. இங்கே 3 பவர் நான் ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி கூட இன்னும் எழுதி சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் தான் பெருங்க, நான் சும்மா உங்கள் கான்செப்ட் வச்சு சொல்கிறேன். இப்போ 2 cube into 3 power 4 into 5 square into 7 power 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோவேன். இதை நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, பட் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இதை வந்து நான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 2 power 0லேருந்து ஆரம்பித்து 1 2 power 2 plus 2 power 3 இந்த 3 இருக்கா, அப்போ 3 வரைக்கும் எழுதணும். நம்ம 0லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் எழுதணும். இங்கே 4 அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் எழுதணும். 3 power 0 plus 1 plus 2 plus 3 plus 4 அப்படின்றது. அடுத்து 5 இருக்கா, அப்போ என்ன பண்ணும், 0லேருந்து ஆரம்பித்து 0 1 2. 7 இருக்கா, இப்போ 7 plus 0 plus 1 plus 2 plus 3. ஸோ இதுதான் கான்செப்ட். இது எல்லாத்தையுமே இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நடுவில் என்னது மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ எல்லா சம் ஃபேக்டர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இங்கே வந்து எப்படி 11 power 2 into 13 power 3 into 17 power 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது எப்படி நம்ம வந்து சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 11 power 0 plus 11 power 1 plus 11 square. அடுத்து 13 power 0 13 power 1 13 square plus 13 cube. அடுத்து 17 power 0 plus 17 power 1. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணும். நம்ம ஆல்ரெடி இந்த இதில் எப்படி சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போடுறது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு வேணால் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த சம்ஸ், இதுக்கு முன்னாடி சம்ஸ் பார்த்தோம்ல, அதில் பார்த்த வச்சு பார்க்கலாம். இப்போ 56 நம்ம எப்படி பிரித்தோம், 8 7ன்னு பிரித்தோமா. அப்போ இங்கே என்ன வரும், 2 cube into 7 power 1. ஓகே, இதை வந்து சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power 3. அடுத்து 7 0 plus 7 power 1. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 1 plus 2 plus 4 plus 8. இங்கே 7, இங்கன்னா என்ன மொத்தமாக என்னது 8. அப்போ இங்கே என்ன வரும் 10 15. அப்போ 15. ஓகே, 15 into 8. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 4 120. அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து 120. அப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் இந்த 56 அப்படின்ற நம்பருக்கான ஃபேக்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 தான் வரும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், செக் பண்ணிட்டு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு. அப்போ 56க்கு நீங்கள் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120 வரும். ஸோ இதுதான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. இதில் இன்னொன்று 2 இருக்குது, சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, சேம் தான். ஸோ நான் அதையும் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுலேயே கூட பார்த்துடலாமா. ஓகே, நம்ம இது பார்த்தோம்ல. இப்போ சம் ஆஃப், இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 72 வந்துச்சா. இப்போ சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். அப்போ ஆட் ஃபேக்டர்லாம் கூட்டினா என்ன வரும், இது ஒரு ஆடு, இது ஒரு ஆடு, இது ஒரு ஆட் நம்பரு, இது ஒரு ஆட் நம்பர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதோ 15 20 24. அப்போ ஆட் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 24. ஸோ இது சின்ன நம்பர் அப்படின்றனால இங்கே பிரச்சனை எல்லாம் போட்டாச்சு. ஒருவேளை இப்போ நம்ம பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா எப்படி போடணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸில் பார்த்தோம்ல, சேம் கான்செப்ட் தான். இங்கே என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்கே என்ன இருக்குது, 2 power 1 into 3 power 1 into 5 power 1 இருந்துச்சா. இந்த 2வை என்ன பண்ணிடணும், வழக்கம் போல் எடுக்காமல் விட்டுறணும். சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2வை வழக்கம் போல் எடுக்காமல் விட்டுறணும். மற்றதுக்கு என்ன பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான். 3 power 0 plus 3 power 1 into 5 power 0 plus 5 power 1. அப்போ போட்டோம்னா என்ன வரும், இங்கே 4 into 6 இப்போ 24 வந்துருச்சு ஆட் ஃபேக்டர்ஸு. சேம் ப்ரொசீஜர், சேம் கான்செப்ட் தான். அது நல்லா புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ 2 ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரப்ப இந்த 2ன்ற ஈவன் நம்பரை நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 power 1 அப்படின்னா 3 power 0 ஆரம்பிச்சு 3 power 0 plus 3 power 1. 5 power 1 அப்படின்னா 5 power 0 ஆரம்பிச்சு plus 5 power 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24. இதுதான் ஆட் ஃபேக்டருக்கான கான்செப்ட். சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்படி தான் போகணும். அடுத்து சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரே கான்செப்ட் தான், ஒரே ப்ரொசீஜர் தான். சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஓகே நான் புதுசாகவே கூட சொல்லிடுறேன்.
சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ்க்கு மட்டும் நான் திருப்பி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் 30 தானே. அப்போ 30ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னாச்சு 2^1 இன்ட்டு 3^1 இன்ட்டு 5^1. அப்போ ஈவன் ஃபேக்டர்ஸோட சம் ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாமே என்னது ஈவன் 2 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது 30 + 10 40 46 48. அப்போ 48 ஈவனுக்கு 48. இப்போ லைட்டாக சும்மா இங்கேயே ஒரு கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஆடையும் ஈவனையும் கூட்டினா எனக்கு டோட்டல் சம்மோட ஃபேக்டர் வந்திருக்கா 24 + 48 கூட்டினா 72. அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸும் சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸும் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸும் இது ரெண்டையும் கூட்டினோம்னா எனக்கு இது வந்துடும். ஓகே, இப்போ 48 வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கான்செப்ட்லேயும் அங்கே கான்செப்ட் வைஸ் பார்த்தாலும் 48 வரணும். ஓகே, பார்ப்போம். ஓகேவா, ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ எப்பயுமே என்ன பண்ணுவோம் நார்மலாக 2^0 + 2^1 3^0 + 3^1 2^0 + 1 அப்படின்னு எழுதுவோமா? ஓகேவா, ஸோ சேம் தான். பட் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2^0வை நீங்கள் எப்பயுமே எடுத்துக்கூடாது. எப்போ நீங்கள் ஆரம்பித்தாலும் 2 பவர் அப்படின்னு வர்றப்ப 2^1 தான் எழுதணும். அப்போ 2^1 ஆரம்பிச்சீங்கன்னா என்னது 2 மட்டும்தான் இருக்கும். 2 இன்ட்டு இங்கே 4 இங்கே 6. அப்போ என்ன வரும் 24 48. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்னது 48. ஸோ அங்கே என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஆட் பண்ணப்ப 48. ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 48. ஸோ நம்மளுக்கு இங்கே கான்செப்ட் வைஸ் போட்டாலும் என்னது 48. நீங்கள் எந்த ஒரு ஈவன் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எழுதுன கூட எழுதிக்கங்க. இந்த 2^0 மட்டும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது இப்போ எப்படின்னா 2^0 + 2^1 + 2^2 + 2^3. அதாவது 2^3ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி தானே பிரித்து எழுதுவோம். நீங்கள் ஆட் ஃபேக்டர் வரப்போ என்ன பண்ணுவோம், இதை மட்டும் எடுக்கக்கூடாது. அதாவது 1 அப்படின்றத மட்டும் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எப்பயும் போல பண்ணுறது தான். ஸோ இதை நான் சம்ஸ் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ சம்ஸுக்கு போகலாம். ஸோ கான்செப்ட் இதுதான். சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் + சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். அது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்துடும். ஸோ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஸோ இதுதான் கான்செப்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேபி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து ஓகே 3க்கும் சேர்த்து ஒரே இதில் சொல்லிடுறேன். இப்போ 2^3 இன்ட்டு 3² இன்ட்டு 5^1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போனோம்னா 2^0 + 2^1 + 2² + 2^3. அதாவது 0லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். ஓகேவா, அடுத்து 3^0 + 3^1 + 3². ஏன் 0லேருந்து ஆரம்பித்து 2 வரைக்கும். அடுத்து 5^0 + 5^1. ஓகேவா, ஸோ இதுதான் என்னது பேசிக் கான்செப்ட். இது வந்து எதுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நான் வந்து ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறேன். மற்றபடி நீங்கள் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். நான் திருப்பி ஒரு ஓவர்வியூக்கான சொல்கிறேன். ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இதை நான் மொத்தமாகவே என்ன பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்போ நான் எழுத போகிறது 3^0 + 1 + 5^0 + 5^1. ஓகேவா, இதுதான் இந்த ஈவன் நம்பரோட ஃபேக்டரை நான் அப்படியே என்னது ஸ்கிப் பண்ணிடுறேன். அந்த ஆட் அப்படின்னு வந்துட்டாலே நான் என்னது இந்த ஈவன் நம்பரை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து ஈவன் அப்படின்னு வர்றப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறதே 2^1 தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயுமே 2^0 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஈவனை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் 2^1 2^2 2^3 முடிஞ்சா. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இந்த 0 மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு எடுத்துடுறோம். மற்ற எல்லாமே சேம் தான். 2^0 3^0 + 3^1 + 3². அடுத்து 5^0 + 5^1. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ முடிஞ்சா. ஸோ மொத்த கான்செப்ட்டுமே இதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸில் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஆடு, நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம், சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் முடிஞ்சா. ஸோ என்னது இதுதான் மொத்த கான்செப்டே. இப்போ சம்ஸில் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஓகே, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா. இதை நம்பரை பார்த்தாலே தெரியுது, இது இதோட ஸ்கொயரு 14². அப்போ 19600 அப்படின்னா 14² × 2² × 5².
அப்போ 14 எப்படி பிரிக்கலாம்? 7 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு பிரிக்கலாமா? அப்போ இங்கே எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 பவர் கடைசியாக 2 பவர் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர். இதுதான் என்னது? பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதாவது 19600 நான் பிரைம் ஃபேக்டர் எழுதணும்னா 2 பவர் 4 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர் இப்படி தான் எழுதணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் நம்ம பார்த்த ப்ரொசீஜரில் அப்படியே டேரெக்டாக ஈக்குவல் பண்ணுவோம். 2 பவர் 0 ப்ளஸ் 2 பவர் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 பவர் 3 ப்ளஸ் 2 பவர் 4. அப்படி இங்கே 5 பார்க்குறப்ப 5 பவர் 0 ப்ளஸ் 5 பவர் 1 ப்ளஸ் 5 ஸ்கொயர். அடுத்து 7 பவர் 0 ப்ளஸ் 7 பவர் 1 ப்ளஸ் 7 ஸ்கொயர். முடிஞ்சா? ஸோ மொத்தமே இதே தான். இதை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 16. ஓகேங்க, அப்படியே வரிசை எழுதலாம். 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8 ப்ளஸ் 16. ஸோ இங்கே பார்க்குறப்ப இதெல்லாம் நீங்கள் அப்படியே டேரக்டாக 25 30 31. ஸோ இங்கே எழுதுகிறப்ப 49 ப்ளஸ் 7 56. 56 ப்ளஸ் 1 57. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே வந்து எவ்வளோ? 16 20 20 20 30 31. அப்போ 31 இன்ட்டு 31 இன்ட்டு 57. அப்போ நம்மளுக்கு இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கான ஆன்சர். அப்போ 31 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும்ல, 961 இன்ட்டு 57. ஸோ 57 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா என்னது? இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது, நன் ஆஃப் திஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ இங்கே எப்படி இதெல்லாம் 7 42 4. அப்போ 63 அப்படின்னா 67 ப்ளஸ் 5 30க்கு 3 40 48. அப்போ போட்டால் 7 7 7 4 1. அப்போ ஆன்சர் என்னது? 54777. ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் பி 54777. இது நான் சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. பட் நீங்களாம் போட்டிங்க, கான்செப்ட் தெரிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கான்செப்ட் தான், எல்லாத்துக்குமே கான்செப்ட் தெரிஞ்சுன்னா சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. இதுலேயே ஆட் இருக்கும், ஈவன் இருக்கும், நம்ம பார்க்கலாம் அடுத்து வரதில். ஸோ இதுதான் பேசிக் சம்ஸோட கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகேங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 360க்கான ஃபேக்டர்ஸ் கொடுத்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 24. இதோட சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 1170 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நம்ம செக் பண்ணணும். இதில் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டா, ரெண்டாவது மட்டும் கரெக்டா, இல்லை ரெண்டுமே கரெக்டா, இல்லை ரெண்டுமே தப்பா அப்படின்றது. ஓகேவா? ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சேன். எப்படி எழுதலாம்? 4 × 9 × 2 × 5. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சேன்னா 2 பவர் 3 × 3 ஸ்கொயர் × 5 பவர் 1. இதுதான் வந்து இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ நான் அந்த இது அந்த முன்னாடி கான்செப்ட் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்ல, டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இங்கே என்னது? 4 × 3 × 2. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 24. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 24 கரெக்டானா? ஆமாம், கரெக்டு. இப்போ அதுக்கு எனக்கு என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டாங்கன்னா 24 கரெக்டு. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்து நான் சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் செக் பண்ணணும். 2³ × 3 ஸ்கொயர் × 5 பவர் 1. ஓகே, நான் இடம் இல்லாத காரணத்தினால லைட்டாக கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். நான் இங்கே கூட எழுதிக்கிறேன். என்னச்சு? 2³ 3 ஸ்கொயர். ஓகே, 2³ × 3 ஸ்கொயர் × 5 பவர் 1. ஓகே, இப்போ 0 1 2 3. ஓகேவா? இப்போ இது நீங்களாம் சம்ஸ் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா 5 பவர் 1 அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது? 6ன்னு தெரிஞ்சிடும். எப்படி? 5 பவர் 0 + 5 பவர் 1. 5 பவர் 0 1, 5 பவர் 1 5 6. இப்போ இங்கே பார்க்குறப்ப 0 1 2. அப்போ 0 அப்படின்னா 1 2 3 பவர் 1 அப்படின்னா 3 3 ஸ்கொயர் அப்படின்னா 9. அப்போ 9 + 3 + 1 13. இதை நீங்கள் வந்து போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு இதே தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 8 8 + 2 10 14 15. அப்போ 15 × 13 × 6. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அப்போ 15 × 8 1. அப்போ 70. அப்போ 15 × 78 என்ன வரும்? 15 × 78 × 15 போட்டிங்கன்னா என்ன வரும்? 40க்கு 4 8 8 35 39 47 7 4. அப்போ
1170 வருது நம்மளுக்கு. ஆப்ஷன் 1170 இருக்கான்னு பார்க்கலாமா? அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அனைத்து காரணிகளின் கூடுதல் 1170. ஸோ நம்மளுக்கு வருது. அப்போ என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ போத் 1 and 2 தான். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் 24 வந்துருச்சு, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸும் 1170 அதுவும் வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ மொத்த கான்செப்டே இதுதான். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நம்மளுக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ஸும் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க, சம்மும் கேட்டிருக்காங்க. அப்போ 2 கான்செப்ட்டுமே தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்போ பழைய வீடியோவும் தெரிஞ்சிருக்கணும், இந்த வீடியோவும் பார்த்துருக்கணும். இந்த 2ஐயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஓகே, அடுத்து ஆட் டிவைசர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, ஆட் டிவைசர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம் அதே தான். ஆட் ஃபேக்டர்ஸ், அந்த ஆட் ஃபேக்டர்ஸை என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? ஆட் டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 216 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 6 கியூப்னு தெரியுமா? இப்போ 6 கியூப் எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 கியூப் இன்டூ 3 கியூப்னு பிரிச்சுக்கலாமா? அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஆட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? இதை எடுத்துக்கவே தேவையில்ல. அப்போ 3/0 + 3/1 + 3 ஸ்கொயர் + 3/3. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணோம்னா அப்படின்னா என்ன வரும்? இங்கே 1 + 3 + 9 + 27. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணோன்னா 27 + 9 36, 36 + 3 39 + 1 40. ஸோ நம்மளுக்கான ஆன்சரு 40. ஸோ இங்கே வந்து 140 இருக்கு. ஸோ ஆன்சருக்கு ஆப்ஷன் சி 40 அப்படின்றது தான். ஸோ அந்த ஒன்று வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கான ஆன்சர் வந்து 40, ஆப்ஷன் சி 40 தான். கான்செப்ட் தான் நம்மளுக்கு எல்லாமே. கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே இந்த சம்ஸ் எல்லாமே போடலாம். ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஈவன் 2 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். மற்ற எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். 3 கியூப் அப்படின்னா 3/0 ஆரம்பிச்சு 1 2 3 மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா இதுதான் ஆட் டிவைசஸ், அதாவது ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அதே தான். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இதுதான். அடுத்து சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். நான் ஈவன் ஃபேக்டர்ஸும் நம்ம சம் கான்செப்ட் பார்த்துருக்கோம், அதுதான் போட போகிறோம். இப்போ 1800. இப்போ இது பிரிச்சோம்னா என்ன வரும்? 2 × 9 × 2/2 × 5 ஸ்கொயர். அப்போ இதை வரிசை எழுதணும்னா 2/3 × 3 ஸ்கொயர் × 5 ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்க? ஈவன் ஃபேக்டர்ஸ். ஈவன் ஃபேக்டர்ஸ்னால் என்ன சொன்னேன்? 2/0 மட்டும் விட்டுறணும். அதாவது எப்பயுமே 0லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே மட்டும் எப்பயுமே என்னது? 1லேருந்து ஆரம்பிச்சிடும். 2க்கு மட்டும். மற்ற எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். 0 + 1 + 2, 0 + 1 + 2 அப்படின்றது. ஓகேவா? ஓகே, மற்ற இப்போ ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 8 10 14. ஓகே, இங்கே 9 10 13. இங்கே 25 30 31. ஸோ இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அப்போ 14 × 13 × 31. ஓகேவா? ஓகே, மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? 14 × 13 பார்க்கணும். 100 7 101 அப்படின்னா 82 × 31. ஸோ 31 பார்த்தோம்னா இங்கே 2 8 1 ப்ளஸ் இங்கேனா 6 4 2 அப்படின்னா 5. இங்கே ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 4 1 அப்படின்னா 6 5. அப்போ 5642. ஸோ கரெக்டாக 5642. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கா? ஓகே, ஆப்ஷன் டி 5642. ஸோ இதான் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற வரப்போ மட்டும் நம்ம என்னது? 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா 2க்கு மட்டும்தான். மற்ற எந்த நம்பருக்கும் இல்லை. மற்ற எல்லா நம்பருக்குமே 0லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஈவன் ஃபேக்டர்ஸ் வரப்போ 2/0லேருந்து ஆரம்பிக்காம 2/1லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் மொத்த கான்செப்ட். அப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்றதுல ஸோ ஒரு பெரிய கான்செப்டே முடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் ஒரு 6 கான்செப்ட் பார்த்துட்டோமா? நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் எப்படி, நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி, சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் என்ன, சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக ஒரு 6 கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ இதை பார்த்ததில் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.